இதெல்லாம் பாட்டுலாம் உன்னை வாரி அலறி போடுவேன். அம்மா
ஊரா முட்டு பொண்ணை வெக்கா போடுற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வெக்கா போடுற வந்து பூத்த கீ சிறப்பு வெக்காரா மாதிரி போட்டு வர மேல இருந்தா அந்த பாவி வாய கீஸ்தானா வாய கீக்கிற வரைக்கும் நம்ம அந்த பாவி அடாதப்பா கருப்பு போனா என்னமா இதெல்லாம் சோப்பு வேலை முடிஞ்சதுன்னா மூக்கு கிளம்பலாம் கேட்டானே ஒரு கேள்வி திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடுகின்றேன். அது நீ மட்டும் விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே உனக்கு திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிடு, இவனை கட்டிக்கோ. கட்டிக்கிடா அவள என் கண்ணு முன்னாடியே வைக்க உள்ள தெரியும். எவன் குழந்தைக்கு எவன் பேரை எச்சலா வைக்க கட்டிக்கிடா அவள. பட்டா என் பேர் மேல பையன் யார் யார வைக்கலாம். உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? அங்கத்தான் வைக்க போறா செத்துட்டு போல கேஸ் வைக்க போற கேஸ் பெய்து வச்சா கூட சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க. ஐயோ சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. பல்லு வடிங்க. நீங்க ஸ்டாண்ட் வச்சிடாத. ஐயா ஊமநாடி அடங்கி எனக்கு காமநாடி செத்துட்டுக்கலாம் இருந்தா பின்னாடியே பார்க்க முடியவில்லை அம்மா. எனக்கு
கண்ணு தெரியாதவன் எவ்வளவு கரெக்டா கை வைக்கிறான். கணத்தில் வந்து கை பைத்தியம் ஆயிட்டு என் தங்கச்சி என்ன நடந்து தெரியலையம்மா. இப்படி பிச்சை பிடித்த போல் பேசுகின்றாலே, பைத்தியம் பிடித்த போல் பேசுகின்றாலே தங்கச்சி. தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இல்லம் புறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு அரிரவோ.
மன்னர் தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஆயாரு தந்தை யாரு கூறம்மா. தங்கச்சி உனக்கு என்னப்பா நடந்தது? தாகத்தை தீர்க்க தண்ணி கொண்டு வர சென்றாயே, இப்படி பிடித்து பிடித்து போல் பேசுகின்றாயே, இப்படி வைத்து பிடித்து போல் பேசுகின்றாயே, உனக்கு என்ன? ஐயா ஐயா யாருக்கு எடுத்தது? ஐயோ அம்மா. இரு பார்வையை தெரியாதவன் இந்த பெண்ணை கெடுத்து வைத்தியமாக ஆக்கியிருக்கிறான். நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. அந்தமா என் தங்கச்சி என்ன நடந்து தெரியாமல் பேசுகின்றாளே, சுயநினைவு இல்லாமல் பேசுகின்றாளே, அவளுக்கு என்ன நடந்து தெரியலையம்மா. ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் அப்படிப்பட்ட கிடையாது ஐயா. எந்த குற்றமும் செய்யவில்லை ஐயா. நான் கூறு வார்த்தை கேளுங்கள் ஐயா. ஐயோ என் தங்கச்சி இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகி விட்டாரு அம்மா. ஐயா இருக்கின்றது தெரியாமல் இப்படி அனாதைக நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இது கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வர காரணம். ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இரு கண்கள் இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைத்தானே ஐயா? சத்தியபுரி நாட்டில ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. இவன் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா, இளவரசி ஐயா. நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே